ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் அக்ஷய் குமார் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எல்லா விஷயத்திலையும் கமெண்ட் பண்ணுவாரு. அக்ஷய், நாட்டுல எந்த சம்பவம் நடந்தாலும் எல்லாருக்கும் முன்னாடி அக்ஷய்குமார் கமெண்ட் பண்ண வந்துருவாரு. பெங்களூர்ல பெண்கள் கிட்ட முறைகேடு நடந்துச்சு, நீங்க மிருகங்க மாதிரி நடந்து போக கூடாதுன்னு சொன்னீங்க. அது உண்மைதான். ஆனா நீங்க எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைப்பீங்க. சார், நான் வாழ்க்கையில 2 விஷயம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அந்த 2 விஷயமும் உங்களுக்கு தப்பா போட்டிருக்குன்னா முதல்ல நான் 2வது விஷயத்த சொல்றேன் சார். ஒருவேளை யாராவது பேசலன்னா மீடியாவே சொல்லும் இவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு. இவங்க பேசியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேசிட்டா தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. நீங்களே சொல்லுங்க, உங்கள எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஜனங்களே ஏதாவது நான் சொன்ன விஷயத்துல தப்பு இருக்கா? பெண்களுக்கு எதிராக பேசுனதுல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன் சார்? ஒரு விஷயத்த பத்தி நீங்க ரொம்ப தப்பா பேசுனீங்க. கேட்கல. பெங்களூர் சம்பவத்துல அக்ஷய் சார் சொன்னது என்னன்னா நல்லதா இருந்துச்சு, ஆனா அபு அஜ்மியை பத்தி சொன்னது ரொம்ப மோசமான அறிக்கையா இருந்தது. அதாவது சார், அந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? நீங்க ஒருத்தருக்கு ஃபேவரா பேசும்போது, அந்த அரசியல் சம்பந்தமா பேசும்போது பாருங்க, அந்த விஷயத்துல நான் என்ன சொன்னனோ கண்டிப்பா அது யாருக்குமே எதிரான ஒரு விஷயம் இல்ல. நம்ம மனுஷங்களா இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம பெண்களை மதிக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு விஷயம் வந்துச்சு, நான் கமெண்ட் கொடுக்குறேன்னு கண்டிப்பா நான் கமெண்ட் கொடுத்ததே இல்லை. நான் ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கொடுப்பேன், நான் சொல்யூஷன் மட்டும் தான் கொடுப்பேன். நான் என்ன சொன்னேன்னா, இன்னைக்கு நான் ஆர்மியை பத்தி கூட ஒன்று சொன்னேன். அதாவது நான் அதுல யாரையும் கமெண்ட் பண்ணவே இல்லை, நான் இப்படி ஒன்றும் சொல்லவே இல்லை இது தப்பு இது ரைட்டுன்னு. நான் சொல்யூஷன் மட்டும்தான் சொன்னேன். நான் இந்த மாதிரி மனுஷங்கள்ல ஒருத்தர் இல்லை. அதாவது ஒருத்தரை பத்தி பேசி அவங்கள பத்தி தப்பு கண்டுபிடிச்சு நீங்க இப்படி பண்றீங்க நீங்க அப்படி பண்றீங்கன்னு அவங்க இப்படி இவங்க இப்படி இதுக்கும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு பிடிச்சது நான் பண்ணேன். அப்புறம் ஸ்வச்சதா அபியான், அதை பத்தி நீங்க? அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்வச்சதா அபியான், ஒருவேளை டெரரிஸ்ட் மேல அட்டாக் நடந்துச்சுன்னா அது நல்ல விஷயம் தான். அதுல தப்பு என்ன இருக்கு? இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? அப்புறம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம மட்டும் இல்ல, இந்த உலகமே இதை தான் விரும்புறாங்க, டெரரிஸ்ட் வேணான்னு. இதுல தப்பான விஷயம் எதுவும் இல்ல. ஆமா, தப்பான விஷயம் கண்டிப்பா இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் சொல்றேன், நான் கமெண்ட் பண்ணவே மாட்டேன். நான் ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லுவேன், நான் எப்பவுமே சொல்யூஷன் மட்டும்தான் கொடுப்பேன். இன்னைக்கு ஒரு பொண்ணை பத்தி பேசுறோம்னா, பெங்களூர் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்னா, நான் ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கேன். உங்க செய்தியாளர் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனா நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். நான் பெங்களூர்ல ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன். அங்க நான் பெண்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கத்து கொடுத்துட்டு இருக்கேன். 15,000 பொண்ணுங்களுக்கு நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் நான் இன்னும் நிறைய பண்ண விரும்புறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு டூ இட் மோர். நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுனால தான் மக்கள் இப்படி சொல்றாங்க போல இருக்கு. அக்ஷய் அல்டிமேட்லி அரசியலுக்கு தான் வர விரும்புறாரு. கண்டிப்பா நான் வரமாட்டேன். கண்டிப்பா இல்ல. ஒருவேளை நான் அரசியலுக்குள்ள வந்தா அன்னைக்கே நீங்க என் கூட பேசுறத நிறுத்திடுங்க. எனக்கு அரசியல் மேல ஆசை இல்லை, நான் அதை வச்சுதான் பெரிய ஆள் ஆகணுன்ற அவசியமும் இல்லை. எனக்கு அதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், படங்கள் பண்றேன், நிறைய பணம் சம்பாதிக்கிறேன். ஆனா நாட்டுக்கு என்னால எந்த சேவை பண்ண முடியுமோ செய்வேன். ஆனா எனக்கு அரசியலுக்கு வர அவசியமே இல்லை சார், வரவும் மாட்டேன். எத்தனையோ பிலிம் ஸ்டார்ஸ் அரசியலுக்கு வந்திருக்காங்க, அவங்க படங்கள் பண்ணாங்க, பீக்குக்கு போயிருக்காங்க. அது சுனில் தத் சாரா இருக்கட்டும், ராஜ் பபரா இருக்கட்டும், அமிதாப் பச்சனோ இல்ல சத்ருகன் சின்ஹாவோ, இப்படி நிறைய பேர் ஏற்கனவே வந்திருக்காங்களே, நீங்க ஏன் வரக்கூடாது சொல்லுங்களேன். பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனா என்னோட வாழ்க்கையில இந்த விஷயம் நடந்தா ஆப்வியஸ்லி நான் 2 விஷயத்த பண்ண விரும்புறேன். அதாவது ஸ்போர்ட்ஸ் மேல அப்புறம் ஹெல்த் மேல. அந்த 2 விஷயத்துல எனக்கு நாலேஜ் இருக்கு, அதை பத்தி எனக்கு நிறைய தெரியும். ஒருவேளை இந்த விஷயத்துல ஏதாவது பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் அதை கண்டிப்பா பண்ணுவேன். அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக விரும்புறீங்களா இல்ல ஹெல்த் மினிஸ்டராக விரும்புறீங்களா? மினிஸ்டர் விஷயம் இல்ல, இதுல என்னால கண்டிப்பா நிறைய பண்ண முடியும்ன்றத நம்புறேன். மினிஸ்டராகி தான் இதெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. நம்ம ஒரு மினிஸ்டர் கிட்ட பேசலாம், நம்மளோட கமெண்ட்ஸை கூட அவர்கிட்ட சொல்லலாம். அண்ட் யூ கேன் டூ சம்திங் ஃபார் இட் தட் ஐ வாண்ட் டு டூ. நான் மினிஸ்டராக விரும்பல. நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன், நான் மினிஸ்டராக விரும்பவே இல்லை சார். அக்ஷய் சார், நீங்க இந்த ப்ரோக்ராம்க்கு வந்ததுக்கு அப்புறம், உங்களை பிலிம்ஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை பத்தி ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும். ஆனா நான் இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன். நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே தான். அது என்னன்னா, உங்களோட 16 பிலிம்ஸ் ஃபிளாப் ஆச்சு. அந்த நேரத்துல நீங்க எப்படி இருந்தீங்க, அதை எப்படி சமாளிச்சீங்க, அப்புறம் எப்படி உங்களை நீங்களே ரீஃபார்ம் பண்ணீங்க சினிமாக்குள்ள? பாருங்க, விஷயம் என்னன்னா, 16 ஃபிளாப்ஸ்க்கு அப்புறமும் என்கிட்ட, நான் தான் சொன்னல, என்கிட்ட நிறைய படங்கள் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு படங்கள், நான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறதால எனக்கு படங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கு. என்னோட ஆக்டிங் டேலண்ட்டில் ஒன்றும் படம் கிடைக்கல. இந்த விஷயத்தில் நான் ரொம்பவே ஹானஸ்டாக இருக்கேன். அப்புறம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சீசனில் என்னோட படங்கள் எதுவுமே ஓடாமல் இருந்துச்சு. ஆனால் ஒன்று சொல்கிறேன்,
எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி பேங்காக்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் அப்பப்போ ஸ்ட்ரீட் ஃபைட்ஸும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அங்க நான் தாய் ஃபைட்டர்ஸ் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன். நிறைய ஃபைட்ஸ்ல நான் தோத்து போயிருக்கேன். அப்புறம் நிறைய வாட்டி அடியும் படும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல நம்ம மறுபடியும் எந்திரிச்சு நிக்கணும். ஸோ அந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு நான் முன்னேறிக்கிட்டே போனேன். அண்ட் இது எனக்கு கடவுளோட அருள். எனக்கு மறுபடியும் நல்ல படங்கள் கிடைச்சது. நான் விடாமுயற்சியா வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு நிறைய சக்சஸ் கிடைச்சது. அக்ஷய், உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கீங்க. நீங்க நகை வியாபாரமும் செஞ்சிருக்கீங்க, டிராவல் ஏஜென்ட்டாகவும் இருந்திருக்கீங்க, விதவிதமான வேலை செஞ்சிருக்கீங்க. அது எதுலையாவது உங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சதா? குந்தன் ஜுவல்லரிஸ் வித்துட்டு இருந்தேன். டெல்லியிலேருந்து கொண்டு போய் மார்க்கெட்டில் அப்படியே வாங்கிட்டு போய் நான் மும்பை மார்க்கெட்டில் விற்பேன். அதுதான் என்னோட பிஸ்னஸ். அதுக்கப்புறம் கல்கட்டாவில் நான் ஸ்பாட் பாய், அங்கே நான் ஒரு ட்ராவல் ஏஜென்ட் கிட்ட. ஸோ நான் டாக்காவில் வேலை செஞ்சேன், பேங்காக்கில் வேலை செஞ்சேன், பாம்பேயில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய மக்களுக்கு நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுவே எனக்கு பெரிய போராட்டம். என்னைக்காவது யோசிச்சது உண்டா நீங்க ஃபிலிம் ஸ்டார் ஆவீங்க, அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆவீங்கன்னு? இல்லை, என்னைக்கும் யோசிக்கல சார். இது ஒரு இப்படி எப்பவும் யோசிச்சதில்ல. ஆனால் ஒரு வாட்டி மட்டும் கோபத்தில் எங்கள் அப்பா எனக்கு ஒரு அறை கொடுத்து அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஏன்னா நான் ஸ்டடீஸில் அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங் இல்லை, படிக்கலைன்னா வாழ்க்கையில் நீ என்னதான் ஆக விரும்புகிறேன்னு என்கிட்ட கேட்டார். அப்போ என் வாயிலிருந்து வந்துச்சு, ஹீரோ ஆக தான் நான் விரும்புகிறேன்னு. நான் அந்த மாதிரி எப்பவுமே யோசிச்சதில்லை. ஒரு நம்மளும் நம்புவோம், அதான் சொல்லுவாங்களே, வாயில சரஸ்வதி தேவி இருந்திருப்பாங்க, அதான் அப்படி சொல்லிட்டு அதுவும் நடந்துருச்சு. அப்புறம் எனக்கு இப்படி ஒரு விஷயமும் தெரிய வந்தது. எந்த செவுத்துக்கு முன்னாடி நீங்க நின்று போட்டோ ஷூட் எடுத்தீங்களோ, இப்ப அந்த செவுத்துக்கு பின்னாடி இருக்கிற வீட்டை நீங்க வாங்கிட்டீங்கன்னு? ஆமாம், அது உண்மைதான். ஆக்சுவலி நான் ஃபோட்டோ ஷூட் உள்ளே தான் பண்ண இருந்தேன். ஆனால் அங்கேருந்த வாட்ச்மேனுக்கு சொல்லியிருந்தாங்க யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு. ஸோ அவரோட இடத்துல அவர் சரியாக தான் இருந்திருக்காரு. அண்ட் இது எதர்ச்சியான விஷயம். நான் எதையுமே நான் இந்த மாதிரி யோசிச்சதே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், இந்த வீட்டை தான் நான் வாங்குவேன்னு. இது ஒரு எதர்ச்சியான விஷயம். எனக்கு அங்கேயே வீடு கிடச்சிது. பழைய வாட்ச்மேன் தானா இல்லை மாற்றிட்டீங்களா நீங்கள்? இல்லை, வாட்ச்மேன் இது ஆக்சுவலி கிட்டத்தட்ட 25-27 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் அப்போவே வயசானவர் தான். இப்போ அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. உங்கள் வாழ்க்கையில் எதேச்சியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இந்த விஷயம் எதேச்சியாக நடந்தது தானே? நீங்கள் ராஜேஷ் கண்ணா சார்கிட்ட வேலை? ஆமாம்மா, வேலை கேட்க போயிருந்தேன். அவங்கள சந்திக்காமையே போயிட்டாரா? இல்ல கண்டிப்பா இல்ல. அவர் என்ன சந்திச்சாரு. நீங்க என்னோட வீட்டுக்கே உழவைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நான் அவரோட ஆஃபீஸ்க்கு போனது உண்மைதான். அவரும் என்னை சந்திச்சாரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு 15 நிமிஷம் பேச எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு படம் பண்ணாரு, அதில் சங்கி பாண்டே ஹீரோவாக நடிச்சாரு. ஜெய் 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 சிவசங்கர் அந்த படம் எடுத்துகிட்டு இருந்தார். அப்போது அவர் என்ன சொன்னார்னா, பாருப்பா, நான் வேற படம் எடுத்தா கண்டிப்பாக நான் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்ததே இல்லைல்ல அவரோட பொண்ணியை நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு? இல்லை, கண்டிப்பாக யோசிக்கவே இல்லை. இந்த மாதிரி யாரால யோசிக்க முடியும் சொல்லுங்க? நான் கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவும் நடக்கல. எல்லாமே கடவுளோட அருளால் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. தலையெழுத்து தான் உங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கா? ஆமாம் சார், தலையெழுத்தும் தான். அப்புறம் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதமும் என் கூட இருக்கு. அப்புறம் உழைப்பு. உழைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். என்கிட்ட நிறைய வாட்டி மக்கள் கேட்டிருக்காங்க, உழைப்பு முக்கியமா இல்லை நம்ம தலையெழுத்து முக்கியமான்னு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பெருமையை நான் 65-70% தலையெழுத்துக்கு கொடுப்பேன், மீதி ஹார்ட் ஒர்க்குக்கு. பிகாஸ் தெரியல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில் ஸ்டுடியோக்குள்ளே எத்தனை வாட்டி போனாலும் என்னோட குட் லுக்கிங் பசங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருப்பாங்க, ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னை விட ரொம்ப நல்ல ஆக்டர்ஸ், என்னை விட ரொம்ப நல்ல டான்சர்ஸ். அவங்க கிட்ட ஒரே ஒரு குறை தான், அது அதிர்ஷ்டம். அவங்களுக்கு சரியான நேரத்தில் வேலை கிடைக்கிறது இல்லை, சரியான வேலையும் கிடைக்கிறது இல்லை. அண்ட் தட் இஸ் வாட் ஐ ஃபீல், அண்ட் ஐ எம் லக்கி, அண்ட் ஸோ வாட் ஐ கேம் அவுட்.